இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதாக கர்த்தர் அடிமை கொடுத்த ஸ்லாகிதத்தாய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை பற்றி இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல் வார்த்தையை பேசினா அதிலிருந்து ஒரு சில தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் கூட ஆழமாக பதிந்தது. நாம் உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இன்னும் ஒரு முழுமையான மன்னிக்கிறதான ஒரு சுபாவம் நமக்குள்ளே இன்னும் வரவில்லை. ஏதோ ஏனோதான என்றுதான் நாம் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அகிலமான ஒரு வாழ்க்கையை நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நான் கடந்து செல்வது மிகவும் ஒரு கடினமான காரியம்தான். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜீவித்து அவருடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினாரோ அதுபோல நானும் நீங்களும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 5வது வார்த்தையை குறித்து சிந்திப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். யாராவது வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை பட்டார். இயேசு கிறிஸ்து பட்டதான பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்கிறது கிடையாது. நாம் நமக்குள்ளே வருகிறதான சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பாரங்கள், சின்ன சின்ன வேதனைகளை மட்டும்தான் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் இன்றைக்கு உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பட்டதான பாடுகளை நாம் ஆதியில இருந்து ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே அது ஒரு மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய இருதயம் கரைந்து போகும். நம்முடைய இருதயம் அமைதலாக இருக்கவே செய்யாது. நான் 10வது வயதுல இருக்கும்போது என்னுடைய தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்டதான பாடுகளை சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அபிஷேகம் பெற்றதான நாள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை பெரிய வேலை என்று சொல்லுவார்கள். நான் சுமார் 7 மணிக்கு என்னுடைய தாயார் எனக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்த நேரத்திலிருந்து நான் ஒவ்வொன்றாக கேட்டு அழுது தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நான் அறிக்கையிட்டேன். சுமார் 3 மணி நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே உலாவினார். நான் அபிஷேகப்பட்டேன். நான் தேவனுடைய சமூகத்திலே ஒரு குற்றவாளி, ஒரு பாவி என்பதை உணர்ந்தேன். கர்த்தர் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாடு மரணங்கள் நமக்கு ஒரு உதாரணம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை சிந்திக்க வேண்டும். இது இன்னைக்கு ஒரு நாள் சிந்திக்கிறதான ஒரு காரியம் அல்ல. அனுதினமும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். நாம் அனுதினமும் சிந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பதிலே மிகவும் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அடுத்த வசனம். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு போதும். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அடுத்த வசனம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவளுக்கு ஒரு தாகம் வந்திருக்கிறது பாருங்க. அவள் ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்தவள். ஆபிரகாமுடைய வீட்டிலே அவள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு குமாரன் உண்டு. உங்களுக்கு தெரியும், அந்த ஆகாருடைய வாழ்க்கை உலகத்திலே எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வாழ்க்கை. அவள் ஆபிரகாமுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வெளியே போறதான ஒரு சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அது என்ன காரணம் என்பது நம்ம எல்லாருக்குமே வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். அவள் காரணம் இல்லாமலே அந்த இடத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலே காரணம் இல்லாமல் நமக்கு வருவதான குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? வெளியே தள்ளப்படும் போது அவள் அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறாள்.
வெளியே அவளுக்கு எங்கே போகணும் எங்கே வரணும் எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் வெளியே போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு இடம். அங்கே எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தெரியும், அந்த வனாந்தரத்தில் வெறும் மண் தரை மட்டும்தான் இருக்கும். தண்ணி இருக்காது, மனுஷன் இருக்க மாட்டார், எதுவுமே இருக்காது. ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. இந்த வெறுமையான வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கடந்து செல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தாள். எதற்காக அலைந்து திரிந்தாள்? காரணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாள். அவள் தேவனுடைய பார்வையிலே அவள் குற்றம் எதுவும் செய்யல. ஆனாலும் அவள் அலைந்து திரிகிறதான பொழுது தேவன் அவளுடைய வாழ்க்கையில ஒரு தாகம் வந்திருக்கிறது. அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே எவ்வளவு நாள் தான் அவளுக்கு அலைந்து தெரிய முடியும்? ஒரு நம்முடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலகி அநேகர் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானப்பட்டோம், அபிஷேகப்பட்டோம் சொல்லுகிறோம் கூட என்ன செய்கிறோம்? வனாந்தரமான வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய விருப்பமான நமக்கு ஒரு விருப்பப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவளுக்கு வனாந்தரத்திலே தாகம் உண்டானது. அந்த தாகத்தை தீர்க்க அங்க யாருமே இல்லை. அந்த தாகத்தை தீர்க்க அவள் யாரிடத்திலையும் போக முடியாது. அவளுடைய தாகத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து அவள் சத்தமிடுகிறாள். அவள் சத்தமிட்டு என்ன சொன்னார்? சத்தமிட்டு அவள் தன்னுடைய தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்க முடியாத பிள்ளையை கீழே போட்டுவிட்டு என்ன செய்தார்? அவள் தூரமாய் போகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளைகளுக்கு இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அவளுடைய பிள்ளைகளுடைய சத்தமும் கேட்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்திலே போய் இன்னும் எட்டவில்லை. அநேக காரியங்களை நாம் இன்றைக்கும் வனாந்தரமான வாழ்க்கையிலே, ஒரு குருட்டாட்டமான வாழ்க்கையிலே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யவில்லை, கர்த்தர் எனக்கு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆக யாரிடத்திலையும் போகல. அவள் எங்க போனார்? அவரிடத்துல தான் போனார். சத்தமிட்டு பிள்ளையுடைய சத்தமும் கேட்கப்படுகிறது, ஆகாருடைய சத்தமும் கேட்கப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய சத்தம் இன்னும் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டாத அப்படின்னாலே நாம் இன்றைக்கும் தாகம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நமக்கு என்ன தாகம் நமக்குள்ள இருக்கிறது? அது இல்லை இது இல்லை என்ற தாகம் தான் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், அநேக கிறிஸ்துவுக்களாக நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், தேவனுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புவதான தாகம் நமக்குள்ளே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகார் என்ன செய்தார்? சத்தமிட்டார். அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆகாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், நீ பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு துறவு இருக்கிறது, அந்த தண்ணி இருக்குன்னு அவர் சொல்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவளுடைய காதுக்கு வந்தது. வந்தவுடனே அவள் ஓடி பார்க்கும்போது அவள் இருந்த இடத்துல, பிள்ளை இருந்த இடத்துல தண்ணீர் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தண்ணீரை கண்டவுடன் அவள் அமைதியா இருக்கல. அவள் உடனே தண்ணீரை தன்னுடைய தூண்டிலே நிரப்பிக் கொண்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டுடைய பாத்திலே உட்கார்ந்து நாம் தேவனிடத்திலே கதறும் போது, நாம் கண்ணீர் விடும் போது, நாம் அவருடைய பாதத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக அல்லது அவரிடத்தில் வருகிறதான பதிலுக்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னார், நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செவி அதை ஏற்று அறிய வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவது நம்முடைய காதில் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அது மட்டுமல்ல, அவருடைய பக்கத்தில் இருந்த துறவை அவன் கண்டான். நாம் நம்முடைய கண்களை திறந்து பார்க்க, நம்முடைய இருதயத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் திறக்கப்படட்டு, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டு. அநேக நன்மைகள், அநேக அதிசயங்கள், அநேக அற்புதங்களை நம்முடைய பக்கத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சத்தமிட்டு கூப்பிடாதபடினாலே, நாம் தாகம் உள்ளவர்களாய் மாறாதபடினாலே, அவளுக்கு தாகம் வந்தபடினாலே நாம் சத்தமிட்டால், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் வர வேண்டிய தாகம் வரவில்லை. இந்த தாகத்தை நீ எங்கிருந்து பெற வேண்டும்? தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து தான் பெற வேண்டும். அந்த தாகம் உனக்குள்ளே வரும்போது அந்த தாகத்தை நீ தீர்க்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தாகத்தை அவர் தீர்ப்பார். உன்னுடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உன்னுடைய தாகம் மாம்சத்துக்கு ஏற்றதா இருக்கக்கூடாது, அது ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். உன்னுடைய தாகத்தை பார்க்கிறவர்கள், ஐயோ தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும்.
இவ்விதமாய் ஜீவித்த புஷ்பமா, இவ்விதமாய் ஜீவித்த மல்லிகாவா, இவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து சென்றிருக்கிறது. இவருக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள். கர்த்தரை குறித்து எப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரூத்தக்கா பேசுவாங்க. எப்பொழுது அவங்களுடைய வாயில வருதான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா தான் இருக்கும். அவளை நினைக்காமலோ அவளை சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தாகமுள்ளவர்களாய் மாற வேண்டும். மற்றவருடைய தாகத்தை தீர்ப்புகளாய் மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தாகத்தை நமக்கு வரவழைக்க தேவனுடைய சமூகம் தான். சத்தமிட்டு கூப்பிடணும். ஆகாரை போல சத்தமிட்டு கூப்பிடணும். நம்முடைய சத்தம் கேட்கப்படும் வரைக்கும் நாம் கூப்பிடணும். அது மிகுந்த சத்தமா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல வருகிறீங்க, உங்க வாயை திறக்க உங்களால் முடியல, பாட முடியல, துதிக்க முடியல, அவனை மகிமைப்படுத்த முடியல, உங்களுடைய காரியத்துக்காக மட்டும் சொல்றீங்க, உங்களுடைய பிள்ளைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறீங்க. ஆனால் இந்த ஆகாருடைய தாகத்தை பாருங்க. அவள் தண்ணீரை நிரப்பும்படியாக அவளுடைய விருப்பமாக இருந்தது. உடனே தண்ணீரை நிரப்பிட்டா துருத்தில உங்களுடைய இதயத்துல உங்களுடைய ஆத்மாவில ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசுவை நீங்கள் நிரப்பி வைத்திருக்கிறீங்களா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசுவை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. உங்களுடைய இதயத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய வேத வசனம், தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அவருடைய மகத்துவங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். நமக்குள்ள அநேக சாக்கடைகள் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனுடைய பாத்திரத்திலே பாதத்திலே இருந்து சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்று வேதவசனம் சொல்கிறது. நீ சத்தமிட்டு கூப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வா. நீ சத்தமிட்டு கூப்பிடு. உன்னுடைய துருத்தியை, உன்னுடைய இருதயத்தை தண்ணீரால் நிரப்பு, ஜீவ தண்ணீரால் நிரப்பு, தேவனுடைய வசனத்தால் நிரப்புங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், பயனுள்ள மாத்திரமாய் மாற்றுவார். இந்த தாகம் உங்களுக்கு எப்பொழுது இருக்கட்டும். ஆகாருடைய தாகம் உங்களுடைய இதயத்திலே எப்பொழுது நிறைந்திருக்கட்டும். இந்த தாகம் உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னார், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே எத்தனை நாள் ஜீவித்தாலும், எத்தனை நாள் ஆராதித்தாலும், எத்தனை நாள் கடந்து வந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்று மறந்து போக வேண்டாம். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையை வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது கெட்டகுமாரனுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இங்கே லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதை, லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதை, அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமா. இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. அந்த ஐஸ்வர்யவானுக்கு இப்ப என்ன வந்துச்சு? தாகம் வந்துச்சு. எப்போ வருது தாகம்? எப்போ வருது? சீக்கிரம் சொல்லுங்க. பாதாளத்துல இருந்து வேதனைப்படும் போது வருது. எப்ப வருது? பாதாளத்துல இருந்து வேதனைப்படும் போது அந்த தாகம் வருது. அந்த தாகம் வந்த உடனே அவனுக்கு அங்க யாரும் தண்ணி கொடுக்க போக முடியுமா? முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு செல்வந்தனாய் வாழ்ந்தான், குறைவில்லாமல் வாழ்ந்தான், நிம்மதியாய் திருப்தியாய் வாழ்ந்தான். அவன் விரும்பின எல்லா வாழ்க்கையும் அவனுக்கு உலகத்திலே இருந்தது. அவனுக்கு குறைவென்று ஒன்றுமே இல்லை. அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லாசரு எப்படி வாழ்ந்தான்? அவனுக்கு ஆகாரம் இல்ல, வஸ்திரம் இல்ல, இடம் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் வெறுமையாய் வாழ்ந்தான். அந்த வெறுமையாய் வாழ்ந்ததான லாசருடைய வாழ்க்கை எப்படி மாறினது? அந்த வெறுமையை வாழ்ந்த லாசருடைய வாழ்க்கை எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டது? அப்படி எப்படி அவன் மேன்மையுள்ளவனாய் மாறினான்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்து இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விஷயாய் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. லாசரு மடியிலே உட்கார்ந்தார். வெறுமையா ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்திலே இந்த ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆபிரகாமுடைய மடியிலே உட்காரக்கூடியவர்களாய் இருந்தால் உங்களுக்கு அந்த வெறுமையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுதான் பெரிய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்தால் ஒரு குறையும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மடியிலே நீங்கள் உட்கார்ந்தால் ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் ராஜ்யத்திலே உட்கார்ந்து, மேலே உட்கார்ந்து, தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து, அவன் கீழே நடக்கிறதான பாதாளத்திலே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பார்த்து கொண்டிருக்கிறதான வேளையிலே அவனுக்கு தெரிகிறது, அங்க அந்த லாசரு கண்கள் திறந்து பார்க்கும் போது அந்த ஐஸ்வர்யவான் படுகிறதான வேதனை அவன் பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு
வந்து அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயோ கீழே வந்துட்டாங்க, தூக்கி விடணுமே, ஐயோ அவங்களுக்கு அது வந்துட்டது இது வந்துட்டதுன்னு சொல்லி நம்ம ஒருவேளை என்ன செய்யலாம், தூக்கி விடுவோம் யாரையாவது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் பாதாளத்துக்குள்ளே கிடந்த அப்படின்னாலே அவனை யாராலும் தூக்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் தூக்க முடியல? ரெண்டுக்கு இடையில பெரிய பிளப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாருடைய கரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் ஐஸ்வர்யவானை போல சம்பிரமமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே எது வந்தாலும் சாதிக்கலாம், எப்படியும் வாழ்ந்து ஜீவித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையை வாழ்ந்தால் தேவனுடைய சமூகத்திலே போகலாம். இல்லாவிட்டால் நீ இந்த ஐஸ்வர்யவானை போல வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார், நீ பாதாளத்துக்கு தான் போக முடியும். நான் சொல்லவில்லை, வேதவசனம் சொல்லுகிறது. அங்க இருந்து அவனுக்கு வந்ததான தாகத்தை தீர்க்க நுனி விரல்ல தண்ணி கேட்டான். நுனி விரல்ல எத்தனை டவர் தண்ணி இருக்கும்? நுனி விரல்ல இருக்கிறதான தண்ணியை அவனுடைய தாகத்தை தீர்க்குமா? தீர்க்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கை விதமாய் மாறி போகக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை நுனி விரலை தண்ணீரை தேடுகிறதால் மாறி போகக்கூடாது. அவன் நுனி விரலை தண்ணீர் கேட்டான். அந்த தண்ணீரை யார் கொண்டு கொடுக்க முடியுமா? லாசர் கொண்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்தித்து பாரு. நீ நுனி விரலில தண்ணீர் கேட்கக்கூடியதான ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீ தேவனுடைய சமூகத்திலே நீ எப்படிப்பட்ட தாகங்களோடு இருக்க வேண்டும். இந்த நுனி விரலிலே தண்ணி கேட்கிற தாகம் அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அந்த லாசருவை போல ஒரு கிறிஸ்தவ ஜீவியோ, ஒரு பரிசுத்த ஜீவியோ, அவரோடு கூட வாழ்ந்து தகப்பனோடு வாழ்ந்து தகப்பனுடைய மடியிலே உட்காரக்கூடிய ஒரு சாக்கியத்தை நீ பெறுவாய் என்று சொன்னால் இந்த நுனி தோலின் தாகம் உனக்கு வராது. இந்த நுனி தோல் இருக்கிறதால தண்ணி ஒரு எவ்வளவுதான் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க, ஒரு சொட்டு கூட வராது. அருமையான உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே எவ்விதமாக இருக்க வேண்டும்? லாசருவை போல இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தாகம் நமக்கு இருக்க வேண்டும்? மாறானது நீருடைய வாஞ்சத்தை கதறது போல என் ஆத்துமா ஜீவன தேவன் மேலே வாஞ்சி இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுசும் ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எவ்விதமா இருக்கிறது? உங்களுடைய பேஸ்புக், உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பார்வையெல்லாம் எதிர இருக்கிறது? உங்களுடைய தாகமெல்லாம் எதிர இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில எதிர இருக்கிறது? வேதத்தை வாசிக்க விருப்பம் இருக்கிறதா? ஜெபிக்க விருப்பம் இருக்கிறதா? ஆண்டவரை தேட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? இது எல்லாம் தாகம் தான். இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தாகம் இல்லை, நீங்க ஐஸ்வர்யமான போல வாழ்ந்து கொண்டிருக்க என்றுதான் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், தாகம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, சுகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது இப்பொழுது இருக்கோ, கொஞ்ச நேரம் கழித்து இருக்குமா தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, லாசருவை போல வாழ்ந்து கர்த்தருடைய மடியிலே உட்கார கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தும்படியாக அந்த தாகங்களோடாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்றார். இது யாரை பார்த்து இயேசு கேட்டாரு? பெற்றோரை பார்த்து கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நான் இன்றைக்கு கவனமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை, இயேசுவின் சித்தத்தை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு விரும்பினபடி என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இயேசுவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது நான் இயேசுவுக்காக வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிதாவுக்கு எடுத்த காரியங்களிலே கவனம் செலுத்தணும். அதற்காக வாழ்ந்து அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே இருந்துட்டாரு, அவரை தேடி போறாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆதாம் அவர் கேட்டாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஒளிச்சு இருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க எங்கே ஒளிச்சிருக்கிறீங்க என்று சிந்தித்து பாருங்க. இப்பொழுது நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியதான ஒரு நேரம்.
இப்பொழுது நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்யாவிட்டால் நாம் ஒழித்துதான் இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அவர் செய்த குற்றத்தை அவர் உணர்ந்து அவர் ஒழித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒழித்திருக்கவில்லை. அவர் ஒழித்திருந்தாரா? இயேசு ஒழித்திருந்தாரா? இருக்கல. அவர் எங்கேயும் ஒழித்திருக்கல. அவர் பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்ல, ஒரு குற்றமும் செய்யல. அவர் நமக்காக தான் அநியாயமாய் வாதிக்கப்பட்டார், அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார், அநியாயமாய் நிந்திக்கப்பட்டார், அநியாயமாய் தூஷிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை மாற்ற விரும்புகிறது. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை நாம் கட்டி பிடித்துக் கொள்ளுவோம். அவர் தேவனுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் உங்களுக்கு உண்டாகட்டும். பிதாவுடைய சித்தம் என்பது ஒருவேளை உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது மிகவும் கஷ்டமான காரியம். உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய பரிசுத்தாவி, உங்களுடைய ஞானஸ்நானம், உங்களுடைய வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? அது ஒரு பரிசுத்தமா இருக்கிறதா? அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா? இல்லது மனைவி புருஷனுடைய சித்தத்தையும் புருஷன் மனைவியுடைய சித்தத்தையும் மட்டும் நிறைவேற்றினால் போதாது. பிள்ளைகள் பெற்றோருடைய சித்தத்தையும் பெற்றோர் பிள்ளையுடைய சித்தத்தையும் மட்டும் நிறைவேற்றினால் போதாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் அநேக நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்வேன். ஆண்டவர், நான் யாருடைய சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடாது, நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம், நான் வசனத்தின்படிதான் எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அநேக நேரங்களில் தேவனிடத்தில் சொல்லுவேன். நான் உங்களுடைய சித்தத்தை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும், நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும், நான் மற்றவர்கள் சொல்றதில் எல்லாவற்றையும் நான் கேட்டு நான் வாழ முடியாது. வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அநேக நேரங்களில் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அநேக வேதனைகளை அவர் அனுபவித்தார், அநேக நிந்தனைகளை அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும்? ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட கேட்க முடியாது, மற்றவர்கள் பேசுற ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியாது, மற்றவர்கள் பேசுற ஒரு வார்த்தையை மன்னிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை இவ்விதமாகவே கல்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பாதாளத்திலே தண்ணீர் கேட்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்துவிடு. உங்களுடைய தாகம் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா இருக்கட்டும். பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, இயேசுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மேன்மையான ஒரு சாக்கியமா இருக்கிறது. நீங்களும் நாம் தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, பிதாவுக்காக இயேசுவுக்காக நம்முடைய வாழ நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீர் வைத்ததான இடத்துல இருந்து நான் உமக்காக உங்களுடைய மடியில உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர சாகியத்தை அடைய வேண்டும். அதற்காகவே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒரு தாகமுள்ளவளாய் மாற்றும். நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று இயேசு சொன்னது போல நானும் உம்முடைய காரியங்களிலே கவனம் செலுத்தி உமக்காக வாழ்ந்து உமக்காக ஆத்துமாவை செய்து என்னுடைய குடும்பத்தை, இந்த தேசத்தை, மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள என்னை ஒரு தாகமுள்ள ஒரு ஆத்துமாவாக மாற்றும் என்று தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் செய்வீங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்காகவே ஜீவித்து லாசரு இயேசுவுடைய மடியிலே உட்கார்ந்தது போல நாம் உட்கார்ந்து சாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.